கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்காக நானும் என்னோட கணவரும் கோயம்புத்தூர் போயிருந்தோங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே என்னோட கணவரோட நண்பர் ஒரு அண்ணா வீடு இருக்கு, சரி அவங்கள போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க பையன் மட்டும்தான் இருந்தான். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு 2 பசங்க, பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவன் பையன் மட்டும்தான் எங்களை வரவேற்று ஒரு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தான். அம்மா எங்கன்னு கேட்கிறப்ப, ஆண்டி இன்னைக்கு அம்மாவுக்கு ஆக்சுவலா லீவு தான், ஆனா ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது, ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லவும் பாப்பாவையும் துணைக்கி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆண்டி, மதியம் வந்துருவாங்க, லஞ்சுக்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி கேட்டோம். என்னப்பா என்ன குரூப் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கேன் ஆண்டி, பயோமேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்ன சாட்டர்டே லீவான்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னா, இல்ல ஆண்டி எல்லா சாட்டர்டேயும் ஸ்கூல் தான், ஆனா இந்த வாரம் தான் லீவ் விட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பக்கத்துல இன்னொரு எங்களுடைய குடும்ப நண்பர் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவரு ஃபேமிலியை பார்க்க வேண்டியதா இருந்தது. சரி நாங்க என்ன அவரை போய் பார்த்துட்டு திருப்பி வர்றோம், அம்மா வர்றப்ப வர்றோம் அப்படின்னு சொல்றப்ப அவன் சொன்னா, ஆண்டி அவசியம் எங்க வீட்டுலதான் வந்து நீங்க லஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா. உடனே அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி கொடுத்து பேசவும் விட்டாங்க. அப்ப பேசுறப்ப அவங்களும் சொன்னாங்க, கண்டிப்பா நான் வந்துருவேங்க, எங்க வீட்டுலதான் நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நாங்க போயிட்டு வர்றோம் எப்படின்னு பாக்குறோம் அப்படிங்கிறப்ப திரும்பவும் அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க எங்க வீட்டுலதான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பெரியவர் வீட்டுல போய் உட்காந்து பேசிட்டு செஞ்சுட்டு இருக்கிறப்ப 2 முறை கால் பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுலதான் வந்து சாப்பிடணும்னு சொல்லவுமே, சரி உங்க வீட்லயே வந்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு சரி நாங்க பேசி முடிச்சுட்டு நாங்க கிளம்பி வர்றப்போ மணி 2:30க்கு தான் வந்தோம். வந்தோடனே எல்லாம் ரெடியா இருந்தது. அவங்க 3 பேரு, நாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே தான் நான் சொன்னேன், உங்களுக்கு தாங்க ரொம்ப சிரமம், ஸ்கூலுக்கு போயிட்டு அவசரமா ஏதோ ஒர்க்குன்னு போயிட்டு வந்து இவ்வளவும் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு தான் சிரமம் அப்படின்னு சொன்னேன். அப்பதாங்க அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இதெல்லாம் நான் பண்ணல, ஏன்னா நீங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு உண்மையிலே என்னடா அப்ப இது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லையே, அப்ப யார் பண்ணா அப்படின்னு கேக்குறப்பதான், இத பண்ணது ஃபுல்லா என்னோட பையன் தான் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சாப்பாடு, குழம்பு, ரசம், ஒரு காய், அப்பளம் இவ்வளவும் பண்ணி வச்சிருந்தான். இவ்வளவுமா அப்படிங்கிறப்ப, ஆமா எல்லாம் அவன் தான் பண்ணான், நல்லா சமைப்பான். அது மட்டும் இல்ல அவன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவான். காய்கறிகள் கட் பண்ணி கொடுக்கறதுனால சரி, பாத்திரம் கழுவி கொடுக்கறதுனால சரி, அவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பான். என் பொண்ணையுமே அவன் தான் ஃபுல் கேர் எடுத்துக்கிடுவான், நான் லேட்டா வந்தாலுமே அவன் ஃபுல் கேர் எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. சரி போன வருஷம் எல்லாம் 10th தம்பி அப்ப எல்லாம் அப்படிங்கிறப்ப, ஆண்டி 10th என்னங்க ஆண்டி, காலையில எந்திரிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்களா எப்படி எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவங்கள நான் பாராட்டிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது. எவ்வளவு விஷயங்கள் இப்படியும் இந்த பசங்க இந்த காலத்துல இருக்கவும் செய்யறாங்க. இப்படி ஒரு குடும்பம் இருந்தா எப்படி இருக்குங்க. அவங்க அப்பா எந்த அடிப்படையில நாட்டினுடைய எல்லையில நாட்டு பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு யோசிக்கிறப்பதாங்க தெரிஞ்சது. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகனும் ரொம்ப அழகா வழி நடத்திட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையில தான் அவர் நாட்டு எல்லையில நாட்டு பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாருக்கும் குடும்ப அமைப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.